அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்களது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு விதமான பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகின்றோம். அதில் குறிப்பாக எங்களுடைய சேனல் மூலமாக அப்லோட் செய்யப்பட்ட புதிய சம்பள சீர்திருத்தங்கள் தொடர்பான பதிவுகள் எங்களுடைய அரசு ஊழியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதோடு பலர் அதனை பார்த்து பயன்பெற்றிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அளவில் சம்பளம் கிடைக்கப்பெறுகின்ற போது உங்களுக்கு இந்த பதிவுகளுடைய பயனை பூரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல அரசு நிறுவனங்களில் இந்த புதிய சுற்று நிரூபம், அதாவது 2025 10ஆம் இலக்க சுற்று நிரூபத்துக்கு அமைய சம்பளங்கள், அதாவது கிட்டத்தட்ட 14 லட்சம் அரசு ஊழியர்களுடைய சம்பள அமைப்புகளும் மாற்றம் பெற இருக்கிறது. இந்த சம்பள அதிகரிப்புக்குரிய கணிப்பு செயற்பாடுகள் மற்றும் பேஷீட் தயாரிக்கின்ற செயற்பாடுகள் மும்மரமாக சகல அரசு நிறுவனங்களிலும் இடம்பெற்று வருவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய வீடியோ பதிவில் மூலமாக அரசு ஊழியர்களுக்குரிய விடுமுறை, நாங்கள் பல வீடியோக்களை அதில் பதிவு செஞ்சிருக்கிறோம். அதில் இந்த விடுமுறை சம்பந்தமான வீடியோக்களும் பல இருக்குது. அதில் ஏற்கனவே நாங்கள் பிரசவ விடுமுறை மற்றும் விடுமுறை அவசர நிலைமைகளின் போது விடுமுறைக்கு எவ்வாறு நாங்கள் நிறுவன தலைவரிடமிருந்து அனுமதி பெற்றுக் கொள்வது என்பது சம்பந்தமாகவும் மிக அண்மை காலத்தில் நாங்கள் வீடியோக்களை செய்திருக்கிறோம். இன்றைய வீடியோ அரசு ஊழியர்களுக்கான குறுகிய கால லீவு, அதாவது ஷார்ட் லீவ் எவ்வாறு நாங்கள் எடுத்துக்கொள்வது, ஷார்ட் லீவ் என்றால் என்ன என்பதை சரியாக உணர்ந்து நாங்கள் அரசு ஊழியர்கள் எங்களுடைய விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும். விடுமுறை என்பது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு. அதை நாங்கள் ஒரு உரிமையாக எடுத்துக்கொள்ளாது, எங்களுடைய தேவைக்கேற்ற போல் நிறுவன தலைவருடைய முறையான அனுமதியினுடன் நாங்கள் இந்த விடுமுறையை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக தாபன விதிக்கோவை, உங்களுக்கு தெரியும், சகல அரசு ஊழியர்களும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய இந்த தாபன விதிக்கோவை மிக தெளிவாக உங்களுக்கு அதை எடுத்து காட்டுகிறது. நீங்கள் அதுகளை ஓய்வு நேரங்களில் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் பல சுற்று நிரூபங்களை, அதாவது தாபன கோவை மற்றும் பல சுற்று நிரூபங்களை நான் இதனை துணையாக கொண்டிருக்கிறேன். இதில் 183 சுற்று நிரூபம் எனக்கு சரியாக கிளியரா கிடைக்கல. இருந்தும் இந்த சுற்று நிரூபங்கள், இந்த குறுகிய கால விடுமுறை சம்பந்தமாக ஏதேனும் சுற்று நிரூபங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிற போது அதனை கமெண்ட் செக்ஷனில் நீங்க பதிவிட்டுவதன் மூலமாக அதனுடைய பிடிஎஃப்பை எங்களிடமிருந்து பெறக்கூடியதாக இருக்கும். முடிந்தவரை அவற்றை உங்களுக்கு பெற்று கொடுப்பதன் மூலமாக நீங்கள் அந்த விடுமுறை வரப்பிரசாதத்தை முறையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ தகவல், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அத்துடன் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நோட்டிஃபிகேஷன் ஊடாக தொடர்ச்சியாக எங்களை வீடியோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பெல் ஐக்கனில் நீங்கள் ஆல் என்பதை கொடுத்து கொள்ளுங்க. ஆல் என்பதை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷனையும் தொடர்ச்சியாக பெறக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த ஷார்ட் லீவ் என்று சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், போற லீவ்ல பல வகைகள் இருக்குது. அமைய விடுமுறை, சுகையின விடுமுறை, பிரசவ விடுமுறை, அப்படி போக இந்த குறுகிய கால விடுமுறை மிகவும் முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது. அதாவது அரசு ஊழியர்கள் தாங்கள் முழுமையான விடுமுறை ஒன்றை பெற்றுக்கொள்ளாது, தேவைக்கு ஏற்றாற்போல நாங்கள் குறுகிய விடுமுறை, அதாவது சேவைக்கு நீங்க சமூகம் அளித்து கையொப்பமிட்டு அன்றைய தினத்துல குறிப்பிட்ட ஒரு கால நேரம் வேலை செய்த பின்பு, சேவையாற்றிய பின்பு நீங்கள் குறுகிய விடுமுறை, அதாவது முன்னதாக நிறுவனத்திலிருந்து வெளிச்செல்லுதல் அல்லது சேவைக்கு சற்று காலம் தாழ்த்தி வருதல், இதுகளை தான் நாங்கள் ஷார்ட் லீவ் என்று சொல்றது. இந்த ஷார்ட் லீவ் என்று சொல்லும் போது 2 விதமாக இருக்குது. ஒன்று, சேவைக்கு வரும்போதே, அதாவது காலை நேரத்திலேயே ஷார்ட் லீவ் எடுக்கக்கூடிய நிலைமை. மற்றது, நீங்க மார்னிங் ஏர்லியா வந்துட்டு நீங்க பிந்தி, அதாவது மார்னிங் நார்மல் டைமுக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்யணும், நேரத்துக்கு சேவை நிலையத்திலிருந்து போவது, இதுகளை தான் ஷார்ட் லீவ் என்று சொல்றது. இந்த ஷார்ட் லீவை பொறுத்தவரையில நீங்க இலங்கையை பொறுத்தவரையில 2 பிரதானமான நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லுவோம்.
குறிப்பாக பாடசாலைகள். இந்த பாடசாலை எடுத்தோம்னு சொன்னா 6 மணித்தியால சேவை, ஒவ்வொரு ஊழியரும் 6 மணித்தியாலங்கள் சேவையாற்ற வேண்டிய நிறுவனங்கள். அதாவது 6 மணித்தியாலங்கள் இயங்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். இதர நிறுவனங்கள பார்த்தோம்னு சொன்ன இப்ப பிரதேச செயலகம் இதுகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா 8 மணித்தியாலங்கள் அ செயற்படக்கூடிய நிறுவனங்களாக காணப்படும். இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஷார்ட் லீவ் பொறுத்தவரையில பாடசாலைகளுக்கு முன்னுக்கு நாங்க இதர நிறுவனங்கள பார்ப்போமாக இருந்தா, ஏஜிஓபிஸ் போன்ற நிறுவனங்கள பொறுத்தவரையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு மாதத்தில தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மாதத்தில 2 ஷார்ட் லீவ்ஸ் எடுக்கலாம். அது 1½ மணித்தியாலம். அதாவது 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் கொண்ட ஒரு காலத்த நீங்க ஷார்ட் லீவா எடுக்கலாம். இந்த ஷார்ட் லீவ நீங்க ஒன்று மார்னிங் ஹவர்ஸ்ல அல்லது ஈவினிங்ல எடுத்துக்கொள்ள முடியும். இதற்குரிய அனுமதியை நீங்க கட்டாயம் நிறுவன தலைவரிடம் பெற்றுக்கொள்வது அவசியம். இதுக்குரிய பதிவு நீங்க ஷார்ட் லீவ்ல போகின்ற இந்த பதிவுகள் நிறுவனத்தில் இருப்பது கட்டாயமானது. ஏனென்று சொன்னா, நீங்க ஷார்ட் லீவ்ல போகும்போது ஏற்படக்கூடிய ஏதாவது விபத்து நிலைமைகளின் போது உங்களுக்கு பாதுகாப்பு பெறுவதற்காக நீங்கள் கட்டாயம் அதனுடைய பதிவுகள் இடம்பெறுவதை நீங்கள் உறுதி செய்து கொள்வது அவசியமானது. மற்றது பாடசாலைகளை பொறுத்தவரையில் எப்படின்னு சொன்ன இந்த ஷார்ட் லீவ் உண்மையாக மார்னிங் 7:30க்கு டீச்சர்ஸ் 7:30க்கு முன்பதாக 7:30 என்று சொல்லப்பட்டாலும் பாடசாலை ஆசிரியர்கள் 7:30க்கு முன்பாக பாடசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. நாங்கள் 7:30 வர ஆசிரியர்கள் மார்னிங் ஹவர்ஸ்லையும் நீங்கள் என்ன செய்யலாம் என்ற ஷார்ட் லீவ் எடுக்கலாம். ஆனா அனுமதி கட்டாயமானது. உங்களுடைய வரவு 7:30 என்று சொல்லி அதுலயும் ஏர்லியா வரணும் என்று சொல்லப்பட்டிருக்குது, வலியுறுத்தப்படுது. காலை கூட்டங்கள், பிள்ளைகள் ஏர்லியா வராங்க, பிள்ளைகளுக்கு முன்பு டீச்சர்ஸ் இருக்கணும், பிரின்சிபல் இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு சுற்று நிரூபங்கள். எனவே மார்னிங் ஹவர்ஸ்ல நீங்க எடுக்கலாம். அதுக்குரிய அனுமதிகளை அந்த லீவுக்கு அனுமதி பெறுகின்ற மாதிரி நாங்க அப்ளிகேஷன் கொடுக்கறே இல்லை. ஆனா அவசர நிலைமைகள்ல நீங்க மார்னிங் ஏதோ பஸ் லேட் அல்லது இப்படி ஏதோ ஒரு அவசர நிலைமைகளின் போது அந்த அறிவித்தல கட்டாயமாக லீவ் அறிவிக்கிற முறைகள்ல நீங்க லீவ் அறிவித்து கட்டாயமாக அல்லது முன்கூட்டியே அதுக்குரிய அனுமதிகளை சரியாக பெற்று நீங்கள் அந்த குறுகிய விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஆசிரியர்களை பொறுத்தவரை உங்களுக்கு 1 மணித்தியாலம் தான் இதுல அனுமதிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கும் அந்த பிற அரசு ஊழியர்கள் மாதிரி தான் 1 மணித்தியா, அதாவது மாதத்தில 2 தடவை, ஒரு மாதத்துல 2 தடவை நீங்க எடுக்கக்கூடியதா இருக்கும். 1 மணித்தியால காலம் தான் அதுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டீச்சர்ஸை பொறுத்தவரையில அண்மை காலத்துல 2023 37 சுற்றறிக்கை வந்து முற்றுமுழுதாக கல்வித்துறை சார்பான ஒரு சுற்று நிரூபம். இது கல்வித்துறை, அதாவது குறிப்பா ஆசிரியர் அதிபர்கள் இவர்களுக்காகவே வந்த ஒரு சுற்று நிரூபம். அதுகள்லயும் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, அதுகள்ல இந்த குறுகிய விடுமுறை சம்பந்தமாக தெளிவான சில தகவல்கள் காணப்படுது. அவற்றை நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. தாமதமாக வருகை தருகிற போது அல்லது குறுகிய லீவு தாமதமாக வருகை தந்திருந்தால் நிறுவனங்கள்ல அன்றைய தினத்துல குறுகிய லீவு அல்லது அரை நாள் லீவு வந்து அனுமதிக்கப்படுவதில்லை சொல்லி அந்த புதிய சிற்று ரூபத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அரை நாள் விடுமுறை அது பிற அரசு ஊழியர்களுக்கு தான் அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரத்துல அரை பாதி, அது 8 மணித்தியாலம் சொன்னா 4 மணித்தியாலங்கள் வேலை செய்ததற்கு பிறகுதான் அரை நாள் லீவ் வந்து அனுமதிக்கப்படும். பொதுவாக அரை நாள் லீவ் வந்து ஈவினிங் ஹவர்ஸ்ல தான் பொதுவாக எந்த ஒரு நிறுவனத்திலும் எடுக்கப்படுது. அரை நாள் விடுமுறை அந்த பாடசாலையில் எடுத்தோம் என்று சொன்னா நீங்களும் அப்படிதான் சரிபாதி 6 மணித்தியாலம் என்று சொன்னா 3 மணித்தியாலங்கள் வேலை செய்வதற்கு பிறகுதான் நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா அரை நாள் விடுமுறை வந்து எடுத்துக்கொள்வோம். இந்த தாமத வருகை என்று சொல்லும் போது நீங்கள் அனுமதி பெறாம நீங்க லேட் ஆகி வருகின்ற சந்தர்ப்பங்கள் நிறுவனங்கள்ல காணப்படும். அப்ப சரியா பார்த்துக்கொள்ளுங்க. அனுமதி எதுவும் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் பிந்தி வருகிற போதும் சரி, அதாவது அரை மணித்தியாலத்துக்கு குறைவாக
அரை மணித்தியாலத்துக்கு குறைவாக 3 தடவை நீங்கள் பிந்தி வந்தால் எந்த அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமல் அரை மணித்தியாலத்துக்கு குறைந்த காலத்துல நீங்க பிந்தி வருகின்ற போது உங்களுக்கு அரை நாள் விடுமுறை கணிக்கப்படும். அது மாதத்துல ஒரு தடவை தான் அதுக்கும் சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அரை மணித்தியாலத்தை பிந்தும் போது உதாரணமா ஒரு டீச்சர் சரியாக 8:02க்கு 8:02 8:05 அந்த மாதிரி வந்தா அன்றைக்கு ஆஃப் டே தான் விடும். இதெல்லாம் சுற்று நிருபத்துல சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு 7:45 அளவில் ஒரு 3 நாள் வந்தா உங்களுக்கு அந்த 3 நாளுக்கு சேர்த்து அரை நாள் லீவு உங்களுக்கு பதியணும். சுற்று நிருபங்கள் இது தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. 8:01 தாண்டி போனால் சரி போனால் உங்களுக்கு அரை நாள் விடுமுறை அந்த நாளுக்கு பதியப்பட வேண்டும் என்றெல்லாம் சுற்று நிருபங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எனவே அந்த விடுமுறை என்று சொல்லும் போது குறுகிய விடுமுறை என்று சொன்னாலும் அதற்கு அனுமதி பெற்றுக்கொள்வது அவசியமானது. குறுகிய விடுமுறை ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது அதிபர் நிச்சயமாக லொக் என்ட்ரி ஒன்றை போடுவார். ஸ்கூல்களை பொறுத்தவரையில கட்டாயம் லொக் என்ட்ரி ஒன்றை போடுவார். பிற நிறுவனங்களிலும் பதிவுகள் பேணப்படும். என்னன்னு சொன்னா அவர்கள் உண்மையிலே குறுகிய விடுமுறை என்று சொல்லும் போது அவர் அந்த சேவையில் இருப்பது போன்றுதான் கருதப்படும். அங்கின அரை நாள் விடுமுறை என்று சொன்னா இப்ப 10:30க்கு ஒரு டீச்சர் போயிட்டாங்கன்னு சொன்னா கையொப்பம் விட்டுட்டு போவாங்க. ஆனா ஷோர்ட் லீவ் என்று சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சலுகை அது கொடுக்கப்படுகிறது. அது அவங்களுக்கு அது லீவா பதிகிறதும் இல்லை தானே. அப்ப எனவே ஒரு வேறையாக புறம்பான ஒரு ஆவணத்தில் அதை பதிந்து வருவார்கள். ஆனால் அந்த குறுகிய கால விடுமுறையை பதிவதுக்கண்டு ஸ்பெஷலான டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால ஸ்கூல்களை பொறுத்தவரையில லொக்ல போடுவாங்க. கட்டாயம் லொக்ல பதிவொண்டு இருப்பது மிக அவசியமானது. ஏன்னா ஊழியர்களுடைய நலனுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். லொக் என்ட்ரி அதாவது ஊழியர் சேவை நிலையத்திலிருந்து செல்லுகிற போது ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் இதுகளுக்கு இந்த லொக் என்ட்ரி உதவியாக இருக்கும். மற்றது இப்ப ஒரு ஆசிரியர் 12:30க்கு ஸ்கூல்ல இருந்து புறப்பட்டு ஆஃப் டே ஷார்ட் லீவ்ல செல்வார் இருந்தா 1:30 வரைக்கும் தான். அப்ப 12:30 1:30 திரும்ப சிக்னேச்சர் பண்ணணும் இல்லை, திரும்ப சிக்னேச்சர் பண்றது இல்லை. இப்ப லொக் என்ட்ரியும் அங்க பதியப்படும். இவ்வாறாகத்தான் இந்த ஷார்ட் லீவ்ஸ் காணப்படுகிறது. இந்த ஷார்ட் லீவ்ஸ் எடுக்கின்ற போது இப்போ ஸ்கூல்களை பொறுத்தவரையில மார்னிங்ல ஷார்ட் லீவ் எடுக்கிற போது அந்த ஸ்கூலுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல மாத்திரம் நாங்க மார்னிங் ஹவர்ஸ்ல பிற நிறுவனங்கள்ல இருந்தால் கொஞ்சம் பிஸியான நேரங்கள்ல ஷார்ட் லீவ்ஸை நம்ம முடிந்த அளவு குறைத்துக் கொள்வது அந்த நிறுவன செயற்பாடுகளை பாதிக்காத போல நாங்க அவற்றை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாறு தான் இந்த ஷார்ட் லீவ் சம்பந்தமான விடயங்கள். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வினாக்களாக கேளுங்க. நாங்க முடிந்த அளவு உங்களுக்கு விளக்கங்களை தரலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.